ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். எழுபிறைக்கு தன் வங்கி கணக்கில் இருந்து காசை அனுப்பிய பிறகுதான் அவனது அப்பாவின் அறைக்கு சென்று ஃபைலை காண்பித்து விளக்கம் கேட்டான் கௌதம். அவரும் அதை பார்த்ததும், இத நான் எழுதலையேப்பா, இது என்னுடைய கையெழுத்தும் கிடையாதே, உனக்குதான் என் கையெழுத்து தெரியுமே, இத நான் எழுதுனதா உன்கிட்ட யார் சொன்னா என்று கேட்டார். அது உண்மைதான், அது அவரது கையெழுத்து இல்லை. அந்த சந்தேகம் மனதில் எழுந்ததால் தான் அப்பாவின் அறைக்கு வந்தான். ஃபைலை பரிசோதிக்கும் போது அவனது அப்பா கையெழுத்தாக இருந்திருந்தால் எழில்பிறையை அழைத்து அவன் விசாரித்திருக்க மாட்டானே. அவன் அலுவலக ஊழியர்கள் ஒருவரின் கையெழுத்தும் அந்த கையெழுத்தோடு ஒத்து போகாததால் தான் அவன் எழில்பிறையை அழைத்து விசாரித்தான். மீண்டும் எழில்பிறை மீது அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவனது நிறுவனத்தில் எதை செய்வதாக இருந்தாலும் இப்படி ஃபைலாக தயாரித்து வைத்த பிறகு அதை சரிபார்த்த பிறகுதான் கணினியில் பதிவேற்றுவது வழக்கம். இப்படி செய்யும் போது சில துரோகிகள் சிக்குவதும் உண்டு. அதனால் இந்த வழக்கத்தை அவன் அப்படியே பின்பற்றுகிறான். ஓகேப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்க, இத நீங்க எழுதி இருப்பீங்களோன்ற சந்தேகத்துலதான் நான் உங்ககிட்ட வந்தேன், சாரி என்று கூறிவிட்டு ஏழை பற்றி எதுவும் கூறாமல் திரும்பி அறைக்கு வந்து விட்டான். கையில் கொண்டு வந்த ஃபைலை மேஜை மீது வைத்தவன் நேராக எழில்பிறையை தேடி வந்தான். அவளது இருக்கையில் அவள் இருக்கவில்லை. கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். உணவு நேரம் முடியவில்லை, இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது. ஆனால் மற்ற ஊழியர்கள் உணவை முடித்துக் கொண்டு இருக்கைகளுக்கு வந்து விட்டனர். அவளை மட்டும்தான் காணவில்லை. இவ எங்க போயிட்டா? யோசனையோடு டைனிங் ஹாலுக்கு வந்தான். அப்போதுதான் ஜன்னல் வழியாக வெளியே ஓடிய அவனது விழிகளில் வெளியே நின்று போனில் பேசிக் கொண்டிருக்கும் எழில்பிறை சிக்கினாள். அவன் கால்கள் ஜன்னலை நோக்கி நகர்ந்தது. எழில்பிறை பேசுவது அவன் செவியை எட்டும் தூரத்திற்கு வந்து விட்டான். இல்ல, யாருக்கும் எந்த சந்தேகமும் இன்னும் வரல. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்க. ஓகே, என்ன அடிக்கடி இப்படி கூப்பிட வேண்டாம். அவருக்கு உடம்பெல்லாம் கண்ணு, சிக்கனா அவ்வளவுதான். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் போனை வச்சிடுறேன். அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக அந்த வெளிவாசல் வழியாக உள்ளே வந்தவள் ஜன்னலின் அருகில் நிற்கும் கௌதமை கவனியாது டைனிங் ஹாலில் இருந்து வெளியே சென்று தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். இவ தப்பா இருக்காளே, யோசனையோடு தன் அறைக்கு வந்தவன் அந்த ஃபைலை எடுத்து 1க்கு 2 முறை பரிசோதித்து பார்த்தான். ஆனால் எழில் கூறியதுதான் சரி. 1,35,000 கணக்கில் இல்லாத காசுதான். ஆனால் இந்த ஃபைலை அவனது அப்பா எழுதவில்லை. அப்படி இருக்க இதை அவர் எழுதியதாக அவள் ஏன் கூறினாள்? அவளிடம் ஏதோ தவறு இருப்பது போன்று அல்லவா அவளது ரகசிய அலைபேசி அழைப்பு கூறுகிறது. இப்ப இவளை பிடிச்சு விசாரிச்சா பின்னாடி திரைமறைவில இருந்து நமக்கு ஆட்டம் காட்டுறவங்க தப்பிச்சிடுவாங்க. அவங்களையும் சேர்த்து பிடிக்கணும். இவளை என்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது தான் நல்லது என்று முடிவு செய்து அவளை கண்காணிக்கவும் ஆரம்பித்தான். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. மாலை வேலை நேரம் முடிந்த பிறகும் அவனது அப்பா, சித்தப்பா, தாத்தா, எழில்பிறை, இன்னும் 5 ஊழியர்கள் சேர்ந்து வேலை பார்ப்பது வாடிக்கையானது. தாத்தா தனக்கென ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு அந்த சிறு சிறு கம்பெனிகளின் ப்ராஜெக்டை பார்த்துக் கொள்கிறார் என்பது கௌதமுக்கு புரிந்தது. ஆனால் எழில்பிறை, அவள் தங்களை குழியில் தள்ளிவிடுவாளோ என்ற பயம் கௌதமின் மனதில் இருந்து கொண்டே இருக்க அவளை இன்னும் நெருக்கமாக கண்காணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் புரிந்தது. அந்த சிறு சிறு கம்பெனிகளுக்கும் எழில்பிறைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. அந்த கம்பெனிகளில் வேலை பார்க்கும் யாருடனோ தான் அவள் அடிக்கடி ரகசியமாக அலைபேசியில் பேசுகிறாள். இவ டேஞ்சர் தான், இவளை நம்ப கூடாது. முடிவை செய்தவன் அவளை ஒரு எதிரியாகவே பார்க்க ஆரம்பித்தான். தாத்தாவோடு அவள் தனியாக பேசுவதை அவனாக ஏதாவது இடையூறு ஏற்படுத்தி தடுப்பதை வழக்கமாக்கி கொண்டான். அதையும் மீறி அவள் ஏதாவது பேசினால் அப்பா அல்லது சித்தப்பா வழியாக அது என்ன என்று தாத்தாவிடம் கேட்டு சொல்லுமாறு அனுப்பி வைப்பான். எழில்பிறை மீது தனக்கு சந்தேகம் இருப்பதை அவன் அப்பா, சித்தப்பாவிடம் கூறியிருந்தான். ஆனால் அவர்கள் முதலில் நம்பவில்லை. எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே நம்பாம இருக்கும் போது தாத்தா எப்படி நம்புவாரு? அதனால தகுந்த ஆதாரங்களை திரட்டுற வரைக்கும் அந்த எழில்பிறை கிட்ட கொஞ்சம் கவனமாயிருங்க. பெரிய குழியில குதிச்சதுக்கு அப்புறமா ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன் என்று அவன் அப்பாவிடமும் சித்தப்பாவிடமும் கூற, எழில்பிறை தங்களுக்கு யாரும் இல்லை. ஆனால் கௌதம், அவன் தங்கள் நலனுக்காக மட்டும்தான் எதையும் செய்வான். அவனை நம்புவது அல்லவா சரி என்று அவன் பக்கம் இருவரும் சாய்ந்து விட்டனர். அதன் பிறகு அவர்கள் எழில்பிறையிடம் மிகவும் கவனமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் கௌதம் எதை சொன்னாலும்
அதை அப்படியே செய்யவும் ஆரம்பித்தனர். அவர்கள் எடுத்து நடத்தும் அந்த ப்ராஜெக்ட் எப்படி செல்கிறது என்பதை அறிய தினமும் இரவு தாத்தா உறங்கிய பிறகு அப்பா சித்தப்பாவோடு பேசி அறிந்து கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டான். அனைத்தும் நல்லபடியாக தான் செல்கிறது. இன்னொரு ஆச்சரியத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது. எழில்பிறை அவளது திட்டங்கள் மிகவும் துல்லியமாக கை தேர்ந்த ஒரு தொழிலதிபரின் சிந்தனையோடு நகர்கிறது. அது மட்டுமல்ல, அவள் எடுத்து நடத்தும் எதுவும் அவனது நிறுவனத்தின் வளர்ச்சியை தான் காட்டுகிறது. ஆனாலும் சில சமயங்களில் அவளை சந்தேகிக்கவும் சில சமயங்களில் அவளை நம்பவும் தோன்றுகிறது. இப்படி ஒரு குழப்ப நிலையிலேயே தொடர்ந்தான் கௌதம். 3 வாரங்கள் ஓடிவிட்டது. இதற்கிடையில் கௌரி கௌதமை பல முறை அழைத்து தன்னோடு ஷாப்பிங் வருமாறும் சினிமாவுக்கு வருமாறும் கோயிலுக்கு வருமாறும் அழைத்தும் அதை அவன் தவிர்த்து கொண்டே இருந்தான். அவன் இப்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும் நிறுவனங்கள் எழில்பிறை கூறியது போன்றே படுமோசமான நிறுவனங்களாகவே இருக்கிறது. கண்ணை திறந்து வைத்திருக்கும் போதே கண்ணை பறித்து செல்லும் கூட்டம் என்பது ஒரு வாரத்திலேயே அவனுக்கு புரிந்து போனது. அதனாலேயே இந்த ஒப்பந்த முடிவுக்கு வரும் வரை தன் கவனத்தை சிதறடிக்காமல் இருப்பது நலன் என்று நினைத்துதான் கௌரியை அவன் தவிர்த்து கொண்டிருந்தான். இதை அறியாத கௌரி கோபத்தில் அவனை தேடி அவனது அலுவலகத்திற்கே வந்து விட்டாள். அவன் வேலையில் பரபரப்பாக இருக்க அனுமதியின்றி அறைக்குள் கோபமாக வந்து நிற்கும் கௌரியை அவன் கவனிக்கவில்லை. அப்போதுதான் தாத்தா அறைக்கு செல்லும் எழில்பிறை சிசிடிவியில் அவன் கண்ணில் சிக்கினாள். இந்த எழில் எதுக்காக இப்ப தாத்தா கேபினுக்கு போறா? அவன் கூறுவது கௌரியின் செவியை எட்ட, எழில்பிறைய பத்தி சொல்றாரே, ஒருவேளை இப்போ எழில்பிறைய ரூமுக்கு கூப்பிடுவாரோ? சட்டென்று அங்கிருந்த பெரிய திரையின் பின்னால் மறைந்து கொண்டாள். என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போமே. அவள் அங்கேயே நின்றுவிட பியூனை அழைத்த கௌதம் எழில்பிறையை தன் அறைக்கு வருமாறு கூற அவரும் சென்று அதை எழில்பிறையிடம் கூற தாத்தாவின் அறை கதவை திறந்த எழில் அதை அப்படியே சாத்திவிட்டு அவனது அறைக்கு வந்தாள். கௌரி கௌதமின் அறைக்கு வந்ததை எழில்பிறை உட்பட ஊழியர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு அல்லவா இருந்தார்கள். கௌரி தான் ஏதாவது வந்து போட்டு கொடுத்து விட்டாளோ என்ற சந்தேகத்தோடு அவனது அறைக்கு வந்த எழில்பிறைக்கு வியப்பு. கௌரி அறையில் இல்லை. இவ எங்க போயிட்டா? வெளியே போனது நான் பார்க்கவே இல்லையே. ஒருவேளை நான் பெரியவர் கேபினுக்கு போகும்போது அவ வெளியே போயிருப்பாளா? அப்படிதான் இருக்கும் என்று நினைத்து கொண்டவள் அவன் முன்னால் வந்து நின்றாள். சார் கூப்பிட்டீங்களாம்? எஸ், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் தாத்தாவை தேவையில்லாம பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு. சார், நான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணல சார். அப்ப எதுக்காக நீ இப்ப தாத்தா கேபினுக்கு போற? அவர் உன்னை கூப்பிட்டாரா? இல்ல சார், ஒரு சந்தேகம், அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கலான்னுதான். கௌதம் எழில்பிறையிடம் மிகவும் மென்மையாக பேசுவான் என்றுதான் கௌரி எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் சிறிது கடுமையாக பேசியதும் அவளுக்கு கௌதமை மிகவும் பிடித்து போனது. பரவாயில்லையே, அழகான ஒருத்தி முன்னாடி வந்து நின்னும் அவ அழகுல மயங்காம எவ்வளவு கண்டிப்பா பேசுறாரு. இப்படி ஒருத்தர் தான் எனக்கு புருஷனா வரணும். ஏன் புருஷன் என் அழக மட்டும்தான் ரசிக்கணும், எனக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். தொடர்ந்து அவர்கள் பேசுவதை கவனித்தாள். சந்தேகமா? என்ன சந்தேகம்? சாரி சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் தெரியாத உங்ககிட்ட அதை எப்படி கேட்க முடியும்? பரவாயில்ல கேளு. தயங்கி அவள் நிற்க, உன்னதான் கேளுன்னு சொன்னேன். இவருக்கு மூளை கீழே குழப்பி போச்சா என்ன? இந்த ப்ராஜெக்ட பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு அந்த ப்ராஜெக்டில் A to Z எல்லாம் தெரியும் என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவன் கேட்கும் போது என்ன செய்வது? கையில் இருந்த செல்போனை ஓபன் செய்தவள் அவன் அருகில் வந்து அதில் சேவ் செய்து வைத்திருந்த தீம் பார்க்கின் ப்ளூ பிரிண்டை காண்பித்து அதில் ஒரு இடத்தை சுட்டி காட்டி, சார், இந்த இடத்துல கொஞ்சம் டவுட். இன்ஜினியர் இப்படிதான் வரைஞ்சு கொடுத்திருக்காரு. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு இது சரியா இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் இத பத்தி சார் கிட்ட கேட்கலான்னு சொல்லி அவள் இழுக்க அதை நன்றாக உற்று பார்த்தவன் தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். இதுல பெருசா எதுவும் பண்ண இல்ல. இன்ஜினியரை கூப்பிட்டு இதோ இந்த இடத்துல ஒரு வழியை மட்டும் போட சொல்லுங்க. இங்க இருந்து நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். இப்படி பண்றதால இந்த தீம் பார்க்கோட வருமானம் இன்னும் அதிகமாகும். இந்த இடத்துல ஆடி பாடிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும் போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்ப இருக்கிற வழினா கொஞ்சம் சுத்தி போகணும். இந்த இடத்துல ஒரு வழியை போட்டா டைரக்டா அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிடலாம். நான் சொல்றது புரியுதா? அவன் கூறியதை கேட்டு எழில்பிறை வியந்து போனாள். வேற ஏதும் சந்தேகம் இருக்கா? எஸ் சார், ஒரு சின்ன சந்தேகம். கேளு. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இல்ல, அப்புறம் எப்படி? இந்த ப்ராஜெக்ட நீங்க நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், இந்த ப்ராஜெக்ட மட்டும் இல்ல,
இந்த கம்பெனியோட எல்லா ப்ராஜெக்டையும் நான் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லா ப்ராஜெக்ட் மேலேயும் என்னுடைய ஒரு கண்ணு இருக்கு. ஏன்னா இது எங்க கம்பெனி. தாத்தாவோட 55 வருஷ உழைப்பு, வேர்வை, அத லேஸ்ல விட்டுட முடியாது இல்லையா? எதிரிகள் வெளியே மட்டும் இல்ல, கம்பெனிக்குள்ளேயும் இருந்து வேலை பார்ப்பாங்க. அதனால நான் எப்பவும் கவனமாவே இருப்பேன். போய் வேலையை பாரு என்றான். தேங்க்யூ சார் என்றவள் அவனது அறையிலிருந்து வெளியே சென்றாள். அதன் பிறகு திரைமறைவில் இருந்து வெளிப்பட்ட கௌரி கௌதமின் முன்னால் வந்து நிற்க, இப்போது கூட அவன் அவளை கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல, நான் கூட ஏதோ என்ன தவிர்க்கதான் பிஸின்னு போய் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அவள் பேசிய போதுதான் அவள் அறைக்குள் இருப்பதை அவன் கண்டான். நீ எப்ப வந்த? ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷமா? எஸ். நான் உன்னை பாக்கலையே. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? இந்த ரூம்குள்ளதான். புரியல. அவன் அருகில் வந்தவள், மிகவும் நெருக்கமாக வந்தவள், அவன் எதிர்பாராத அந்த நொடி அவன் கழுத்தை சுற்றி கொண்டு அவன் மடியில் அமர்ந்து விட்டாள். அவள் என்ன செய்கிறாள் என்பதை அவன் புரிந்து கொள்வதற்குள் அவன் இதழை அவள் நெருங்கிவிட, கதவை தட்டிவிட்டு அனுமதிக்கு காத்திராமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த எழில்பிறை அந்த காட்சியை கண்டு திகைத்து நின்றாள். அனுமதி பெறாமல் உள்ளே வந்த எழில்பிறையை எரித்து விடுவது போல் கௌரி பார்க்க, திகைத்து போய் அமர்ந்திருந்த கௌதம் எழில்பிறையை கண்டதும் கூனி குறுகி போனான். சுதாரித்துக் கொண்டவன், கௌரி பிளீஸ் என்று கூற அவள் எழுந்து கொண்டாள். ஆடி போன எழில்பிறை எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விட்டாள். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.